நம்மள பல பேர் ஆன்மீகம் பக்தி அப்படின்னா பெரிய பெரிய பூஜைகள் பண்ணுறது கோயிலுக்கு போகிறதுன்னு தான் நினைக்கிறோம். ஒரு சின்ன பூச்சியோட உயிருக்கு ஆபத்து வந்தப்ப தனக்கு பரிமாறப்பட்ட உணவை தவிர்த்து விட்டு விரதம் இருந்த ஒரு மகானை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர்தான் முருக பக்தியிலே கரைந்த ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள். அவருடைய வாழ்க்கை வரலாற்று பக்கத்தில் ஒரு நெகிழ்ச்சியான ஜீவகாருண்ய சம்பவம் பதிவாகியிருக்கு. ஒரு முறை திருநெல்வேலியில் உள்ள அன்பர் வீட்டில் சுவாமிகள் தங்கியிருந்தார். அப்போது மதிய உணவின் போது சுவாமிகள் தங்கியிருந்த அறையில் ஒரு மூட்டை பூச்சி ஊர்ந்து சென்றது. அதனை பிடித்து வெளியில் கொண்டு விட்டு வருமாறு அவ்வீட்டு சிறுவனிடம் சுவாமிகள் சொன்னார். அந்த சிறுவன் கையால் அதை நசுக்கி கொன்று விட்டான். அதனை பார்த்த சுவாமிகள், மடவோனே, கொலை செய்தனையே மனம் வருந்துகின்றதே, என் செய்வேன் என்று கூறி வருந்தி இருந்தார். எனக்கு உணவு வேண்டாம் என்று கூறிவிட்டார். வீட்டில் இருந்த அனைவரும் வந்து சுவாமிகளிடம் மன்னிப்பு கேட்டு உணவை உட்கொள்ளுமாறு வற்புறுத்தினார்கள். சுவாமிகள், இந்த வீட்டில் இறப்பு ஏற்பட்டுள்ளது, இன்று வேண்டாம், நாளை உட்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டார். அதன்படி அடுத்த நாள் மதிய வேளையிலே உணவை உட்கொண்டார். நாமெல்லாம் சாதாரணமாக கடந்து போகிற ஒரு சின்ன பூச்சியோட மரணம் கூட ஒரு ஞானியின் மனசை எவ்வளவு தூரம் பாதிச்சிருக்கு பாருங்க. எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல் நேசிக்கணும், மதிக்கணும், அவற்றிற்கு எந்த தீங்கும் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் உண்மையான ஆன்மீகம். நம்ம கண்ணு முன்னாடி இருக்க உயிர்களிடத்தில் காட்டுகிற அன்புதான் முருகனுக்கு நாம் செய்யும் ஆகச் சிறந்த வழிபாடு. பாம்பன் சுவாமிகளின் இந்த ஜீவகாருண்ய வழியை பின்பற்றுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரோகரா.